Hello friends, welcome to Abhi's Kaimanam. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபனுக்கு ஈஸியா பண்ற ஒரு தொட்டுக்க தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். இதுக்கு பருப்பு எதுவுமே அவிக்க தேவையில்ல, அதே மாதிரி புளி எதுவுமே கரைச்சு ஊத்த தேவையில்ல. ஈஸியா கத்திரிக்காயை வச்சு பண்ணிடலாம். ஒண்ணே ஒன்று என்னன்னா, கத்திரிக்காய் மட்டும் வாங்கின உடனே ஃப்ரெஷ்ஷா பண்ணாதான் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் லைட்டா அந்த வதங்க வாழை வர மாதிரி இருக்கும். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் போட்டு பொரிய விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கிறேன். இதை ஓரளவு நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து திருப்பி இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூட இருந்தால் தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு 5 கத்திரிக்காயை இந்த மாதிரி முக்கோணமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டால் தான் இது கருக்காமல் இருக்கும். இடையில பூச்சி இருந்தாலும் நமக்கு தெரியும் வெட்டும் போது. அதனால் இந்த மாதிரி மீடியம் சைஸாக வெட்டி சேர்த்துக்கலாம். ரொம்ப பெருசாக வெட்டிட்டா இது அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே வெட்டி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போடலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டிருக்கேன். இது ஓரளவு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. இது கொஞ்சம் சேர்ந்தாப்பில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் இது நல்லா இருக்காது. இப்போ இது நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி வைக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டுறலாம். அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வெந்து வரும். ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கத்திரிக்காய் எவ்வளோ குழஞ்சி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி குழஞ்சி வந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்க விட்டுட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இன்னும் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் வதக்குனது ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.